அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் 47 50 வரை உள்ள வரிகளுக்கு விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தத்துவா அதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி சச்சிதானந்த தனிப்பர வெளியெனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகள். தத்துவா அதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. தத்துவா அதீதம், அதாவது தத்துவங்களை எல்லாம் கடக்கணும். கடக்கும்போது நம்மளுக்கு தனிப்பொருள் கிடைக்கின்றார். தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த தனிப்பொருள்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இயற்கை இன்பம் ஆகிய கடவுள் அனுபவம் அது கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? அந்த தத்துவங்கள் 96 தத்துவங்கள் சொல்லுவாங்க. இந்த 96 தத்துவங்களையும் நம்ம கடக்கணும். அந்த தத்துவங்கள்னால் என்ன? வேறு ஒன்றும் இல்லை, அண்ட தத்துவம் பிண்ட தத்துவம்னு வச்சுக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கிறோம். அண்ட தத்துவம்ன்றது என்ன? அண்டத்தில் உள்ள சித்தர்கள், முனிவர்கள், யோகியர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், மகேஸ்வரன், இந்த மாதிரி கடவுளை பற்றி சொல்கிறாங்கல்ல. அண்டத்தில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அண்ட தத்துவம். பிண்டத்தில் என்னது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பசி, ராக்காதிகள் சொல்கிற அந்த 6, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள், பசி, தாகம், மரணம், இது எல்லாமே பிண்ட தத்துவத்தில் வந்துடும். ஆக மொத்தம் இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம கடக்கணும். இதை ஃபுல்லாக கடந்தால் தான் நம்மளுக்கு தனிப்பொருளாகிய இயற்கை இன்பம், அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் எங்கே கிடைக்கும்? அம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியில் தான் கிடைக்கும். அந்த அம்பலத்தில் தான் கிடைக்கும். அங்கே தான் விளங்குறாரு அருட்பெரும் ஜோதி. அதனால் அங்கே தான் நம்மளுக்கு எல்லாமே அனுபவங்கள் கிடைக்கும். இதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. இதுக்கு நம்ம அப்படியே அட்டகத்துக்கு போனோம்னா நான் சொன்ன இந்த விஷயமெல்லாம் அங்கேயே இருக்குது. ஏன்னா இதை படித்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். அந்த வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அமையமாதல். பாருங்கள், தத்துவ நிகிரகம் வந்துடுச்சா? அதுதான் தத்துவாதீதம். அந்த இதெல்லாம் தத்துவாதீத தனிப்பொருள். இதெல்லாம் கடந்து தத்துவங்கள்ல அதான் தத்துவ நிகிரகத்துக்கு அப்புறம் என்ன வருது? கடவுள் நிலை அறிந்து அமையமாதல். அதுதான் இந்த பாட்டிலையும் சொல்கிறார். அட்டகத்தில் பாருங்களேன், இந்த 7வது பாட்டு படிக்கிற பாருங்களேன். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன். ஒவ்வொரு தத்துவத்தையும் தனித்தனியாக கடந்தாராம். தத்துவா அதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம். அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து மேல்நிலைக்கு போகும்போது சித்தி வல்லபம் எல்லாம் அவருக்கு கிடைச்சதான். அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன். அதற்கப்புறம் சிவநிலை என்ற அனுபவம் கிடைக்கிது. அந்த இடத்துல தான் அந்த ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒழுங்குற கரைந்து போயினோம். அப்போ தான் அந்த நானுன்றதே கரைஞ்சு போயிடுச்சு. நானுன்றதே அங்கே இல்லை, ஆணவம் இல்லை. அப்போ தான் யாமும் எம் உணர்வும் ஒழுங்குற கரைந்து போயினோம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்து நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதுபோல் அனுபவங்கள் யாருக்கு கிடச்சிருக்குதோ அவங்கள்தான் அந்த மனித பிறவியில் அவங்க பெற வேண்டிய அனுபவம். முடிவாக நம்ம எல்லாம் பெற வேண்டிய அனுபவமே இந்த அனுபவம் தான். கடவுள் நிலையறிந்து அம்மையம்மாதல்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் இந்த வரி இந்த பாட்டில் சொல்லிட்டார். பாருங்கள், அந்த அட்டகத்தில் 8 பாடல்களும் அந்த அகவலில் உள்ள 1596 வரிகளுடைய ஜூஸ் ஒட்டுமொத்த சாரையும் இந்த பாட்டுகளில் கொடுத்துருக்குறாரு. பாருங்கள், தத்துவ நிகிரகம், அதாவது தத்துவங்கள் எல்லாம் தனித்தனியாக கடந்த உடனேயும் அவருக்கு என்ன கிடைக்குது? சித்தி வல்லபம் கிடைக்குது. அப்புறம் சிவநிலை கிடைக்குது. அந்த நிலையில் யான் என்றது கரைஞ்சு 2 ஒன்றாயிருது. யான் நான்ன்றது இல்லை.
இல்லாத நிலையில் தான் அவருக்கு என்ன கிடைக்குது, அந்த கடவுள் அனுபவம் கிடைக்குது, அருட்பெரும் ஜோதி அனுபவம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, தத்துவா அதீத தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தத்துவங்கள் எல்லாம் 96 தத்துவங்களையும் நம்ம கடந்துக்கணும். இதுதான் மனித பிறப்பான நம்ம பெற வேண்டிய முடிவான நிலை. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த நிலைக்கு தான் போகணும். கடவுள் நிலை அறிந்து அம்மையம்மாதல் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, அது இந்த நிலை தான். தத்துவங்கள் எல்லாம் கடக்காமல் நம்மளுக்கு கடவுள் அனுபவம் கிடைக்காது அப்படின்றதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. சரி, இப்போ மீதி உள்ள 2 வரி, சச்சிதானந்த தனிப்பற வெளி எனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்ம போன பாட்டில் பார்த்தோம், தத்துவா அதீத தனிப்பொருள் வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அதாவது தத்துவங்களை எல்லாம் கடக்கும்போது தனிப்பொருள் கிடைச்சதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த தனிப்பொருள்னா என்ன? அந்த தனிப்பொருள் தான் சச்சிதானந்தம். சச்சிதானந்த தனிப்பெரு வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அது என்ன சச்சிதானந்தம்? சச்சிதானந்தம்னா வேறு ஒன்றும் இல்லை, சத்து சித்து ஆனந்தம், இது 3 தான் சச்சிதானந்தம். அப்போ சத்துனா இயற்கை உண்மை, சித்துனா இயற்கை விளக்கம், ஆனந்தம்னா இயற்கை இன்பம். அப்போ நம்ம இந்த சத்து சித்து ஆனந்தம் ஆகிய இந்த இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இவற்றையெல்லாம் எங்கே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம்? இந்த தேருக்கு எப்படி அச்சு ஆணி முக்கியமோ அதுபோல் இந்த உடம்புக்கு அச்சாணியாக இருக்கிறது சிற்சபை, அங்கே விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, சச்சிதானந்த தனிப்பெற வெளி எனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம். நம்ம அந்த தத்துவங்களை எல்லாம் கடக்கும்போது நம்மளுக்கு இந்த சச்சிதானந்தம் அனுபவம் கிடைக்கும். அதாவது இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? சிற்சபையாகிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்கக்கூடிய அந்த சிற்சபையில் இதெல்லாம் அனுபவமாக கிடைக்கும் என்பது தான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இதுக்கும் அப்படியே அட்டகத்தில் அப்படியே இந்த சிற்சபையில் இந்த அனுபவங்கள்லாம், இந்த இயற்கை இன்ப தனி அனுபவம் கிடைக்கும்ன்றதுக்கு அவரே சொல்லியிருக்காரு. இதே அட்டகத்தில் 8வது பாட்டு, சிறப்பான பாட்டு பாருங்களேன். எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அருத்தி என் உள்ளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. என்ன சொல்கிறார் பாருங்க, எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அருத்தி என் உளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்த அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி. தங்குமோர் இயற்கை தனி அனுபவம் பாருங்கள். அதே தான் சொன்னோம்ல, சச்சிதானந்தத்தில் என்ன சொல்கிறாங்க, இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். அப்போ இதெல்லாம் எங்கே கிடைக்குது? அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. தேருக்கு எப்படி அச்சுவோ அதுபோல் இந்த உடம்புக்கு அம்பலமாகி அந்த சிற்சபை, அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தனி அனுபவமாகிய இன்ப அனுபவம் கிடைக்கக்கூடிய இடம் சிற்சபையில் விளங்கக்கூடிய சிற்சபை, அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றதான் இந்த 2 பாடல்கள், இந்த கடைசி 2 வரிகளுக்கான விளக்கம். இதுவரை பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.